இந்த மெட்ராஸ் வீக் வந்து ஒரு 50 இயர்ஸ் பேக் மெட்ராஸ் எப்படி இருந்தது? இப்ப அது சென்னை. அதனால மெட்ராஸ் வந்து 50 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தது? அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில கோலங்கள் போட்டேன். அதுல இந்த கோலம் வந்து என்னன்னா, மெட்ராஸ்ன்னு ஒரு படம் வந்தது. அதுல வந்து ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கும். அதுதான் ஹீரோ மாரி அந்த கதையில. அத மனசுல வச்சு பண்ணேன். அந்த மாரி ஒரு சுவர் இருந்தா, மெட்ராஸ்காரங்கள உங்களுக்கு என்னென்னலாம் மெட்ராஸ்ன்னு உடனே நினைவு வருதோ, அத எழுதிட்டு போங்க அப்படின்னு சொன்னா, என்ன எழுதுவாங்க? அப்படின்னு கற்பனை பண்ணி, நான் என்ன எழுதுவேனோ, அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, அதுல வந்து நான் எழுதியிருக்கிறது புரியும். அது மாரி நீங்களும் அந்த செவுத்த பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, அதெல்லாம் பதிவு பண்ணலாம். இது வந்து அந்த காலத்துல சினிமா வரும்பொழுது, அது ஒரு பெரிய திருவிழா மாரி இருக்கும். அதுலயும் எம்ஜிஆரும், சிவாஜியும் அவங்க படம் வருதுனாக்கா, அது மிகப்பெரிய திருவிழா. இந்த கோலத்துல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்கிறேன்னா, அந்த கட் அவுட்டுக்கு. இப்பவும் கட் அவுட் இருக்கு. பட் அந்த கட் அவுட்லாம் எப்படின்னா, அந்த டிஜிட்டல் பிரிண்டிங்ல பண்ண கட் அவுட். ஆனா இந்த கட் அவுட்ல என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, கையாலேயே வரைவாங்க. இதே மாரி 100, 150 அடி உயரத்துக்கு இருக்கும். ஆனாலும், கையில வரைஞ்ச கட் அவுட் அது. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு 6 அடி மனுஷன 150 அடிக்கு வரையணும்னா, அதில உள்ள நுணுக்கங்கள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே டைல்யூட் ஆகிடக்கூடாது. அத பார்த்து பார்த்து வரைவாங்க. அத செய்யறதுக்கான ஆட்கள் சென்னையில இருந்தாங்க. இப்பவும் வயசாகி இருக்கிறாங்க பாவம், வேற தொழில் செய்ய தெரியாம. இத மாதிரியான கட் அவுட்டுகள வச்சு, அத கொடிகள்லாம் கட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்கள நினைக்கும் முகமாக இந்த கோலம் போடப்பட்டது. மெட்ராஸ் கதம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சரம் ஒண்ணு உண்டு அந்த காலத்துலலாம். அதுல பார்த்தீங்கன்னா, மல்லி, முல்லை, ஜாதி, இருவாட்சி ஏதோ ஒரு வெள்ளைப்பூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கனகாம்பரம், குருவி வேர் எத்தன பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அது வந்து பிளாக் கலர்ல இருக்கும். அப்புறம் தாழம்பூ, அதுக்கப்புறம் வந்து மருக்கொழுந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன மருதாணி பூ. அ அதுக்கப்புறம் நீல கலர் வெல்வெட் பூ அப்படின்னு ஒண்ணு சொல்வாங்க. அந்த பூ, இதெல்லாம் போட்டு கதம்பமா கட்டி விப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு கதம்பமா இருந்தா, அதில ஒரு மனோரஞ்சிதமோ, ஒரு செண்பகமோ, இல்ல ஒரு சம்பாவோ போட்டு கட்டி வைப்பாங்க. அந்த பூ ரொம்ப ஃபேமஸ். யாரு மெட்ராஸ் போனாலும் மெட்ராஸ் கதம்பம் வாங்காம வரமாட்டாங்க. அந்த மாரி இப்பவும் கிடைக்குது. பாரிஸ் கார்னர்ல கிடைக்குது. ஆனா நான் சொன்ன இவ்வளவு பூ இருக்காது. வெறுமே மல்லி, இல்ல முல்லை, கனகாம்பரம், மருவு, நீலப்பூ, தாழம்பூ இது போட்டு கட்டி இப்பவும் விக்கிறாங்க. ஆனா நாங்க பார்த்த கதம்பம் வேற. அந்த கதம்பத்த தலையில வச்சுக்கிட்டாலே அப்படி ஒரு வாசனை இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அந்த பூவோட நினைவாக இந்த கோலம். அப்பல்லாம் வந்து பெண்கள் வந்து இந்த மாரி கஞ்சி போட்ட காட்டன் சாரி கட்டுறதுல ரொம்ப விருப்பம் காட்டுவாங்க. அது ரொம்ப பெருமிதமா நினைப்பாங்க. அந்த மாரி ஒரு சாரி கட்டிட்டு வெளிய போறத. அ அப்பல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு கோஆப்டெக்ஸ் கிரவுண்ட்ஸ்ல வந்து ஹேண்ட்லூம் எக்ஸிபிஷன்னு ஒண்ணு நடக்கும். அப்படி ஒரு கூட்டம் வரும் அந்த எக்ஸிபிஷனுக்கு. அங்க வெறும் கைத்தறி சேலைகள், பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ் இந்த மாரியான விஷயங்கள்லாம் வித்துன்ருப்பாங்க. நாங்கலாம் போனோம்னா, ஒரு வருஷத்துக்கு தேவையான விஷயங்கள அந்த எக்ஸிபிஷன்ல வாங்கிட்டு வருவோம். சீப்பா இருக்கும். அதே சமயம் ரொம்ப நல்லாருக்கும். வெரைட்டி இருக்கும். அந்த சமயத்துல வாங்குற புடவைங்கள நாங்க வந்து ஒரு ஒரு அக்கேஷனுக்கு கட்டணும் அப்படின்னு நெனச்சுப்போம். அதே சமயம் காலேஜ் போம்போது இந்த மாரியான ஹேண்ட்லூம் சாரீஸ் கட்டிட்டு போறதையே நாங்க வந்து ரொம்ப பெரிய ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா நினைப்போம் அப்ப நாங்க. அந்த நினைவாக இந்த கைத்தறி ஆடை உடுத்திய பெண்ணுடைய கோலம். இது வந்து மோர் மார்க்கெட். நீங்க செவி வழியா கேள்விப்பட்டிருப்பீங்க நெறைய பேர். சிலர் பார்த்துருக்கலாம். அந்த மூர் மார்க்கெட் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கும். ரொம்ப ஃபேமஸ். இப்ப இருக்கிற மால் எல்லாம் அதுகிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. அங்க போனா கிடைக்காத பொருட்களே கிடையாது. சிறு, குறு, நடு எல்லா விதமான வியாபாரிகளும் அங்க இருப்பாங்க. அங்க நீங்க என்ன மனசுல நெனச்சுட்டு போறீங்களோ, அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு சிகப்பு கலர் பில்டிங் ரொம்ப அழகா இருக்கும். அது சும்மா அப்படி நடந்து வந்தாலே கூட போதும் பொழுது போயிடும். அதுலயும் கிறிஸ்மஸ் டைம்ல நீங்க அங்க போனீங்கனாக்கா ரொம்ப அழகா இருக்கும். அந்த பலூன்ஸும்
அந்த ட்ரீ டெக்கரேஷன்ஸ் பத்தாததுக்கு அப்போலாம் ஆங்கிலோ இண்டியன்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. இப்பவும் இருக்கிறாங்க. ஆனா, அப்போலாம் ஆங்கிலோ இண்டியன் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடை இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்றத பார்க்கறதே ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். நாங்கலாம் சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த மார்க்கெட் போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதனால அந்த மார்க்கெட்ட வந்து நானு மெட்ராஸ் டே அன்னைக்கு நினைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த காலத்துலலாம் சென்னையில வந்து அ சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுப்பாங்க. ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கெல்லாம். அ இந்த மாதிரி சாப்பாட்ட ஒரு பெரிய ரவுண்டு கூடையில வாழை இலையோட வச்சு, தலையில சுமந்துகிட்டு போயி, அந்தந்த ஆஃபீஸ்ல குடுத்துட்டு, அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்த வாங்கிட்டு வீட்ல கொண்டாந்து சேர்க்கவங்க நெறைய பேர் இருந்தாங்க. அது நினைவாக இது போடப்பட்டது. இந்த பாபுன்னு ஒரு படம். சிவாஜி கணேசன் சார் நடிச்சது. அதுல கூட ஒரு பாட்டு வரும். இந்த மாரி சாப்பாட்டு கேரியர்ல மீந்து போன சாப்பாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திரட்டி திரட்டி ஒரு டப்பால போட்டு, அதே வந்து விப்பாங்க சிலர். அந்த பாட்ட வந்து "மேரியம்மா கேரியரில் எற இருக்குது. அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது. சமையலெல்லாம் கலக்குது. சமத்துவத்த வளக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி இந்த சாப்பாட்டுக்காரம்மா ரொம்ப ஃபேமஸ். அதனால இந்த கோலம். சென்னைனாலே இந்த சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த வெள்ள கலர் பில்டிங். அதுக்கு மேல வந்து ஒரு கிளாக் டவர். அதுல அந்த கடிகாரம் வந்து ஒவ்வொரு தரம் மணி அடிக்கும் பொழுதும் ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் வரும். அது கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுலயும் விடியகாலை கேட்கும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கார்ப்பரேஷனுக்கு சுத்தியும் பெரிய பார்க் இருக்கும். அங்க நாங்க விளையாட போவோம். இந்த கார்ப்பரேஷன் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். எதனாலன்னா 40ஸ் லேட் 40ஸ் அண்ட் 50ஸ்ல எங்களோட தாத்தா வந்து அன்அப்போஸ்டு கவுன்சிலரா சென்னை கவுன்சிலரா இருந்தப்போ, இந்த கார்ப்பரேஷன்ல தான் அவரு போயிட்டு வருவாரு வேலைக்கு. அவர் போம்போது ஒரு ஃபைல் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஃபைல் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது இப்ப கூட என்கிட்ட இருக்கு. அதுல தான் அவர் ஃபைல வச்சு அடுக்கி, அத பூட்டி, அத அது இப்போ ப்ரீஃப் கேஸ் மாரி எடுத்துன்னு போறாங்க இல்லையா? அது மாரி அதுல அவரோட ஃபைல்ஸ் போகும். அந்த கவுன்சிலரா இருக்கும்பொழுது எங்க தாத்தா நேப்பியர் பார்க்கு, ஹோம் ஃபார் ஹோம்லெஸ், காக் ஸ்கொயர் இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து சென்னை மக்களுக்காக செஞ்சு குடுத்துருக்கிறாரு. அது அந்த பில்டிங்க கிராஸ் பண்ணும்போது அது ஒரு பெருமிதமான ஒரு உணர்வை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது. சென்னை கார்ப்பரேஷன் இஸ் அ ப்ரைட் டூ அவர் மெட்ராஸ். அதனால இந்த கோலம். சென்னையினாலேயே பார்த்தசாரதி தான். 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு தேசம். அது மட்டும் கிடையாது. இத மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு ஊர்ல, இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு கோயில், இவ்வளோ ஒரு அழகான மூலமூர்த்தி, அதெல்லாம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நம்ப வந்து ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். இத மாதிரியான ஒரு தெய்வீக தன்மை உள்ள ஒரு இடத்த நம்ப கிட்டயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு. அதனால சென்னைய பத்தி சொல்லும்பொழுது, அவர் பார்த்தசாரதிய பத்தியும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்னன்னாக்கா, இந்த கோவிலுக்கு போய் தான் எங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியே விடியும். அவ்வளோ பெரிய கியூ நிக்கும். எல்லாரும் கியூல நின்னு அவர பார்த்தா தான் அந்த வருஷம் நல்லபடியா ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமிய பார்த்துட்டு, அந்த மாட வீதிகள்ல சுத்தி நடந்து, அந்த காய்கறிகள், இந்த பூக்கள், பழங்கள்லாம் வாங்கிட்டு, அங்க நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி ரத்னா கேவ்ஸ் சொல்லவா வேணும்? அங்க போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தா தான் அது நியூ இயர். இல்லன்னா அது நியூ இயரே கிடையாது. அதனால சென்னை வாரத்த பத்தி சொல்லும்பொழுது, இவர சொல்ல வேண்டியது அவசியம் அப்படின்றதுனால இந்த கோலம். இது வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தேர். 63 திருவிழா அப்போ தேர் முதல் நாள் இருக்கும். மறுநாள் 63 திருவிழா இருக்கும். அதாவது ஒரு சிட்டில வந்து ஒரு திருவிழா பார்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து மயிலாப்பூர்ல நடக்கும். இந்த 63 நாளே கூட்டம். அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும். தேரும், அந்த மாட வீதிகள சுத்தி இருக்கிற கடைகளையும் வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த 63ல நீங்க குழந்தையா இருக்கும்போது காணாம போலன்னா, நீங்க குழந்தையே கிடையாது. அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அந்த கூட்டம். மெட்ராஸ்ல ஒரு
ஃபேமஸ் சொலவிட கூட உண்டு. யாராவது ஏதாவது செஞ்சுட்டு திருன்னு முழிச்சாங்கன்னா சொல்லுவாங்க, "ஏன் 63ல காணாம போன குழந்தை மாரி முழிக்கிற?" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டமும், ஒரு கொண்டாட்டமும் இருக்கும். அ நிச்சயமா வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த 63 திருவிழா போய் பார்க்கணும். அந்த கடைகள்ல பொருள்கள் வாங்கணும். சந்தோஷமா சுத்திட்டு வரணும். இது வந்து எல்லாமே 50 வருஷத்துக்கு முந்தைய மெட்ராஸ பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க பார்க்குற மெட்ராஸ் வந்து இப்படி கிடையாது. அம் ரொம்ப ரொம்ப அழகான மெட்ராஸ் நாங்க பார்த்த மெட்ராஸ். இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இப்ப மாதிரி ஒரே கூட்டம், ஆர்ப்பாட்டம், அ வெறும் சாப்பாடு, வெறும் ஆயத்த ஆடைகள், அ ஒரு விதமான கலவரமான ஒரு பூமியா, இல்ல ஒரு கலவரமான சந்தோஷங்களும், காட்சிகளுமா இருக்கிற நிலைமையுமா, அ நெரிசலுமா, புகையுமா இருக்கு. இப்போ இருக்கிற சென்னை. நாங்க வாழ்ந்த மெட்ராஸ் வந்து ரொம்ப எலைட்டா, அதே சமயம் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான இடமாக, சந்தோஷத்துக்கான இடமாக, ஒரு அமைதியான இடமாக, ரொம்ப அழகான ஒரு இடமா, ஒரு கல்ச்சுரல் ஹப்பா இருந்தது. அதனால இந்த மெட்ராஸ் டேக்கு நான் என்னுடைய ம் நினைவுகளை திரும்ப நினைவு கூர்ந்து பார்க்கறதுல பெருமிதம் அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன்.